இன்றைக்கி ஒரு அழகான ஊருக்கு தாங்க போயிருந்தேன். என்னோடய வீட்டுக்காரோட பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தேன். போகும்போது லைட்டாக மழை இருந்தது. ஆனால் போக போக மழையே இல்லைங்க. அந்த ஊரோட அழகே இந்த மலை தாங்க. தூரத்துலேருந்து இந்த மலையை பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாயிடலாம். ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இது அவங்களோட நிலம் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எப்பயுமே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும். அந்த ஊரோட அழகே அந்த ஊர்லேருந்து பார்த்தா அந்த மலை தெரியுங்க. மலை அடிவாரத்தில் தான் வந்து அந்த ஊரே அமைஞ்சிருக்கும். ஊர் ஃபுல்லுமே இந்த மாதிரி பூச்செடிகளும் காய்கறியும் தான் பயிர் வச்சுருப்பாங்க. இது வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா நான் எந்த ஊருக்கு போயிருக்கேன்னு? ஆமாங்க, நான் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற என் வீட்டுக்காரோட பாட்டி ஊருக்கு தான் போயிருந்தேன். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் அந்த ஊர். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இருந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கொடி கொடுங்க, நானும் போய் எங்கள் வீட்டில் வைக்கிறேன்னு கேட்டேன். உடனே வந்து அப்பா வந்து கொஞ்சம் கொடியெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. நானும் வீட்டுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு வெத்தலையும் வந்து கையை விட பெருசாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வெத்தலை. இதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்தது, நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி கொடி வைக்கணும் அப்படின்னு. என்னால் வந்து டைம் இல்லை. ஸோ என்னால் பெருசாக வீடியோ எதுவுமே கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் போனோன்னா அந்த கிராமத்தை பற்றி நிறைய வீடியோ, அங்கே என்னெல்லாம் பயிர் வைக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேங்க. எங்களோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.